ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் சேட்டில் வந்து கேவைசி அதாவது எஸ்சி ரைசிங் சேட் ரூம் யூஸ் பண்ணுறவங்க எப்படி கேவைசி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் எஸ்சி ரைசிங்கில் வந்துட்டு ஒரு நார்மலாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி இது கிஃப்ட் குரூப் ஆகிடும். நீங்கள் அதில் ஒரு 200 காயின்ஸை அடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு அப்புறம், ஒரு 3 நாள்லேருந்து 4 நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோ கேவைசி ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். எனேபிள் ஆனதுக்கப்புறம் எப்படி கேவைசி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து சொல்லித்தர போகிறேன். பார்த்திங்கன்னா உங்களோட குரூப்புக்குள்ளே வந்து இப்போ இது வந்து ஆர்கானிக் சேட் ரூம், ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. இது ஆர்கானிக் சேட் ரூமா இல்லை ஷேர் சேட் ரூமா, எஸ்சி ரைசிங் எப்படி கண்டுபிடிக்கணும்? அது ரைட் சைட் 3 டாட் கிளிக் பண்ணனா இப்போ ரைசிங் ஸ்டார் இருக்குது. இதில் கோடு போட்டு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ஏஜென்சிக்கு போயிடும். ஏஜென்சியில் ஜாயின் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மந்த்லி சேலரி ஏஜென்சிக்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை நானே வித்ட்ரா பண்ணிக்கிறேன், 3 நாளைக்கு ஒருக்க எனக்கு வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னா நீங்கள் 200 காயின்ஸ் அடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்து எலிஜிபிள். இதில் வந்து நீங்கள் கேவைசி ஆப்ஷன் வந்து ஒரு 3 நாளைக்கு அப்புறம் கொடுத்துருவாங்க. இன்னொரு விஷயம், 5வது லெவல் உள்ள வரைக்கும் நீங்கள் ஏஜென்சியில் சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? மேபி அந்த 5வது லெவல் தாண்டி 6 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஏஜென்சியில் ஜாயினே பண்ண முடியாது. இந்த கேவைசியோடதில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கம்பல்சரி உங்களுக்கு கிட்ட பேன் கார்டு வேணும், பேங்க் அக்கௌண்ட் வேணும். பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண பேன் கார்டாக இருக்கணும். ஒரு தடவை அக்கௌண்ட் டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஐடிக்கு சேஞ்சே பண்ண முடியாது. மேபி உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு, மைனஸ் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் வித்ட்ரா பண்ணிங்கனாலும் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அக்கௌண்ட் எப்போவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இது வந்து ஷேர் சேட் இருக்கிற மிகப்பெரிய ஒரு டிஃபெக்ட். அதனால் அக்கௌண்ட் வந்து கரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டு கொடுத்துருங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு அக்கௌண்ட் யாராவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் சேஞ்சே பண்ண முடியாது. அப்புறம் நீங்கள் புது ஐடி தான் எடுக்கணும், அந்த ஐடியும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கேவைசி எப்படி பண்ண சொல்லி தர போகிறேன். கீழே வந்துட்டு கிஃப்ட் பாக்ஸ் டச் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் கிஃப்ட் பாக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னா அங்கே போயிட்டு பக்கத்தில் ஜெம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ எனக்கு அந்த கிட்டத்தட்ட ஒரு 200 காயின்ஸ் அடிச்சிருக்கேன். 2000 ஒரு எலிஜிபிள் விட்ரோன்னு காமிக்குது. இப்போ ஸ்டார்ட் கேவைசி அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்டார்ட் கேவைசி கொடுக்குறப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வெரிஃபிகேஷன் இருக்கும். யுவர் பேன் கார்டு ஷுட் பி லிங்க்டு டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். நம்மளோட பேன் கார்டு வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆகிருக்கணும். அப்லோட் பேன் கார்டு இமேஜ்னு கேட்குது. இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற கேமரா வந்து ஓப்பன் ஆகும். அப்புறம் உங்கள் பேன் கார்டை கரெக்டாக அப்படி வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு சென்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்லோட் ஆகிரும், ஓகேங்களா? மேபி அது உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் எடுக்கல, க்ளியராக தெரியலனா அப்லோட் இமேஜ் கொடுத்தீங்கன்னா இன்னொருக்கு எடுக்கலாம். அப்புறம் ஆஸ் பர் பேன் நேம், பேனில் வந்து உங்களோட நேம் என்ன நேமில் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணணும், ஓகேங்களா? ஒரு கரெக்டாக டைப் பண்ணோன்னா ரெட் கலரில் வந்துடும். அப்புறம் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு ஒன்று கேட்காது, உங்களோட பேன் கார்டு நம்பர் அதை கரெக்டாக டைப் பண்ணோம். கரெக்டாக டைப் பண்ணுறப்போ அது ரெட் கலர்லேயே உங்களோட பேன் நம்பர்ஸ் வந்து காமிக்கும். அப்புறம் வெரிஃபை பேன் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபையிங் அப்படின்னு காமிச்சிட்டு வி ஆர் வெரிஃபையிங் யுவர் பேன், இட் மே டேக்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா யுவர் பேன் வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட், ப்ளீஸ் கண்டினியூ டு வெரிஃபை பேங்க்னு காமிக்குது. இப்போ கண்டினியூ டு ஆட் பேங்க் கொடுத்துட்டிங்கன்னா ஆட் பேங்க் அக்கௌண்ட் வந்துடும். பேங்க் அதில் பார்த்தீங்கன்னா யுவர் பேங்க் அக்கௌண்ட் ஷுட் பி, நீங்கள் பேனில் இருக்கிறது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ என்னோடய பேர் கார்த்தியன், சரிங்களா? ஒருக்காக தான் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் சேஞ்சே பண்ண முடியாது. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயும் பேன் கார்ட்லேயும் ஒரே நேமாக இருக்கணும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பேன் கார்டில் வந்து அப்பா நேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, அப்போ உங்கள் பேர் கூட உங்கள் அப்பா நேம் காமிச்சிருப்போம். அந்த நேம்ங்கிற இடத்துல மேபி இப்போ வந்துட்டு உங்கள் பேர் வந்து அருண்னு வச்சுக்கங்களேன், அப்பா பேர் கிருஷ்ணன், அருண் கிருஷ்ணன் இருக்குன்னா அருண் கிருஷ்ணனுங்கிற பேரில் தான் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். இல்லைனா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அருண் கே அப்படின்னு இனிஷியல் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ கார்த்தியன் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து கேட்குது, சரிங்களா? அக்கௌண்ட் டீட்டெயிலில் போயிட்டு நான் என்னோடய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து அக்கௌண்ட் நம்பர், ஒரு நிமிஷம் அக்கௌண்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் நம்பரும் பேன் கார்டு எடுத்து வச்சுக்கணும். அக்கௌண்ட் நம்பர்லாம் கரெக்டாக டைப் பண்ணோம். ஒரு மிஸ்டேக் ஆச்சுனாலும் ரிஜெக்ட் ஆகிரும். மேபி வேறு யாருக்காவது உங்களோட ஃபண்டு போகிறக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் சேஞ்சே பண்ண முடியாது, அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில் அடித்து கொடுத்தேன். நீங்கள் மேலே அடித்த நம்பரும் கீழே ஃபஸ்ட்டு நீங்கள் அடித்த அக்கௌண்ட் நம்பர்ஸ் வந்து ஸ்டார் ஆயிரும். செகண்ட் இருக்கிறதுல உங்கள் அக்கௌண்ட் நம்பர் தெளிவாக காட்டும். அதில் பார்த்துட்டு கரெக்டாக அடுத்தது ஐஎஃப்எஸ்சி கோட்
உங்களோட பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோட் பாஸ்புக்கில் இருக்கும், அதை பார்த்துட்டு அடிச்சுக்குங்க. கொடுத்துட்டு வெரிஃபை யுவர் பேங்க் கொடுத்தோன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு, ப்ளீஸ் செக் டீட்டெயில்ஸ். என்னவா இருக்கும்? வெரிஃபிகேஷன் ஃபெயில்டுன்னு வருது. மேபி அக்கௌண்ட் நம்பர் எதாவது தப்பு அடிச்சிட்டோமா? என்ன டீட்டெயில் தப்புங்குது? மேபி ஒரு சில ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் இருக்குது. ஒரு சில பேன் கார்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சப்போர்ட் ஆகாது. நீங்கள் ஒரு சில பேன் கார்டுமே நீங்கள் கொடுக்குறப்போ அந்த பேன் நம்பர் வந்து தப்புன்னு சொல்லி நிறையா ஹோஸ்ட்டுக்கு வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சரி, இப்போ அக்கௌண்ட் நம்பர் ஹெச்டிஎஃப்சி கொடுத்தேன், எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ மற்ற எஸ்பிஐ ட்ரை பண்ண போகிறேன். இப்போ எஸ்பிஐ கொடுத்தோன்னா வெரிஃபைக்காக ₹1 சென்ட் பண்ணுறோன்னு சொல்லி காமிச்சிருக்கு. பட் அதுவுமே பார்த்திங்கன்னா இப்போ ₹1 வந்து என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. சரிங்களா? இப்போ எஸ்பிஐ அக்கௌண்ட் கொடுத்தேன், ஒர்க் ஆயிடுச்சு. ₹1 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஷேர் சாட்லேருந்து என்ன மெசேஜ்னா, டியர் கஸ்டமர் யுவர் அக்கௌண்ட் கிரெடிட்டட் ₹1 போட்டு இன்ஸ்டன்ட் பே அப்படிங்கிற பேர்லேருந்து வந்திருக்கு. வெரிஃபிகேஷன் பெண்டிங், அவர் டீம் இஸ் வெரிஃபையிங் யுவர் டீட்டெயில்ஸ் வில் நோட்டிஃபை யூ ஒன்ஸ் டீட்டெயில்ஸ் வெரிஃபை. டீம் வந்து வெரிஃபை பண்ணிட்டு நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேஒய்சி வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு நமக்கு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருச்சு அப்படின்னா இனி வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்ததுக்கு திருப்பி உங்களை வந்து மை வாலெட் கிட்ட விட்டுரும். அவர் டீம் இஸ் வெரிஃபையிங் யுவர் டீட்டெயில்ஸ் வி நோட்டிஃபை வெரிஃபை பண்ணிட்டு நம்மளை நோட்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு கேஒய்சி பெண்டிங்னு வந்துருச்சு. இப்போது 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு 24 மணி நேரம் 48 மணி நேரம் அதுக்குள்ளே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் பேன் கார்டு செக் பண்ணுவாங்க. அக்கௌண்ட்டில் இருக்கிற நம்ம அடித்த நேமும் பேன் கார்டில் இருக்கிற நேமும் கரெக்டாக இருந்துச்சுன்னா பேன் கார்டு ஃபோட்டோ வச்சுருக்கோம், அதையும் செக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா கேஒய்சி அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா எனக்கு வித்ட்ராவல் எனேபிள் ஆயிரும். ப்ளூ கலரில் வித்ட்ராவல் கொடுத்தேன் அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். சரிங்களா? இப்படி தான் வந்துட்டு ஆட்டோ கேஒய்சி அதாவது ஷேர் சாட்டில் கேஒய்சி எனேபிள் பண்ணுறது. மெயினாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது பார்த்திங்கன்னா, பேமெண்ட்ஸோடதில் பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு இப்போது 2500 காயின் அடிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 25 ஜெம்ஸ் ₹246. இதில் வந்து பேன் வந்து மென்டட்ரியாக வேணும். பேன் கார்டு 10% டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் வந்து இதுலேருந்து வரும். இப்போ ₹246 பார்த்தீங்கன்னா 10% போச்சுன்னா எவ்வளோ தெரியுமா போகும்? 246 மைனஸ் 24.6னா கிட்டத்தட்ட ₹221 சம்திங் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணுறப்போ வரும். ஆனால் ஏஜென்சி கிட்ட வாங்குறப்போ ₹225 வரும். அப்போது நீங்கள் ஆட்டோ வித்ட்ரா அதாவது இது என்ன தான் 4 நாள் கிடைச்சாலுமே இதை விட நீங்கள் ஏஜென்சி கிட்ட வாங்குறப்போ உங்களுக்கு வந்து சேல்ரி அதிகமாக இருக்கும். இன்னொரு விஷயம், நீங்கள் பேன் கார்டு இதில் அப்டேட் பண்ணுறீங்க, நிறையா பேர் வந்து நிறையா வித்ட்ரால்லாம் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இயர்லியும் உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இஷ்யூ வரலாம். ஏன்னா உங்களோட பேனில் வந்து இவங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க இவ்வளோ வந்து சேல்ரி எடுத்துருக்கு, சேல்ரி நீங்கள் வாங்கி ஆக்சுவலாக நீங்களே செலவு பண்ணி நீங்களே சேல்ரி வாங்கின மாதிரி கணக்கு தான் வந்து இதில் மென்ஷன் ஆகும். அப்போ உங்கள் பேன் கார்ட்லேயுமே டிடிஎஸ் வந்து டெபாசிட் ஆச்சு அப்படின்னா இயர்லி ஒர்க்காக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 5 lakh 7 lakh மேலெல்லாம் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூசர்ஸ்க்கு. சின்ன சின்ன யூசர்ஸ்க்கு பிரச்சனை இல்லை, பெரிய யூசர்ஸ்க்கு எல்லாமே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். நல்லா எக்ஸ்ட்ரா அதிக வித்ட்ராவல்லாம் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற மாதிரியே வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா மேபி முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுங்கள். இது என்ன தான் ஆட்டோ கேஒய்சி இருந்தாலும் 3 நாள் எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில ஏஜென்சியில் இப்போ எங்கள் ஏஜென்சி ரெயின்போ ஏஜென்சிலலாம் ஸ்பாட் பேமெண்ட் நீங்கள் அடிச்சுட்டு காசு வாங்கிக்கலாம்.
இல்லையா உங்கள் குரூப் இருக்கா, நீங்கள் அடிச்சுட்டு நீங்கள் கேஷ் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கேஷ் வாங்கிக்கலாம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்சியில் வந்து யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த ஆட்டோ விட்ரோல் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ இதில் ஏதாவது ஒரு இஷ்யூனாலும் ஒரு அஃபிஷியல் கூட கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த chat@sharechat.com மெயில் பண்ணணும். மெயில் வந்து தமிழில் கிடையாது, இங்கிலீஷில் பண்ணுறப்போ மேபி உங்களுக்குமே அது ஒரு நிறையா பேருக்கு அது மெயில் பண்ண தெரியாது. நிறையா பேர் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துட்டு மெயில் பண்ண தெரியாத யூசர்ஸ் இருக்கீங்க. ஒரு சிலர் மெயில் பண்ணுவீங்க, இருந்தாலும் அந்த மெயிலுக்கு வந்து கரெக்டான ப்ராப்பரான ரிப்ளேஸோ இல்லைனா ரொம்ப டிலே ஆன ரிப்ளேஸ் தான் கிடைக்கும். செக்கிங்னு சொல்லி அதாவது ஏஜென்சியில் ஒரு இஷ்யூ வர்றப்பவே அஃபிஷியல் கிட்டேயும் நாங்கள் மெயிலில் நாங்கள்லாம் கேட்குறப்போ எங்களுக்கே வந்து செக் பண்ணுறோன்னு சொல்லி பயங்கரமாக இழுத்தடிச்சு கடைசியில் அது சொல்லாமையே மறைச்சிடுவாங்க. அப்படி இருக்கப்போ எஸ்சி ரேசிங்கில் இருக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்குலாம் ஒரு மெயிலே ரிப்ளை வரல அப்படின்னா முடிஞ்சுது, நீங்கள் எடுத்ததே வேஸ்ட் ஆயிரும். எஸ்சி ரேசிங்கில் இருக்கிறது வந்து அவ்வளோவா சேஃப் கிடையாது. எப்போ வேணாலும் திடீர்னு உங்களோட கேவைசி ஆப்ஷன் திடீர்னு டிசேபிள் ஆகலாம். இப்போ க்ரியேட் பண்ணி ஒரு 10-20 லெவல் போயிட்டீங்க, லெவல் போனோன்னா உங்கள் அக்கௌண்ட் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான். அமௌண்ட்டு நீங்கள் எவ்வளோ காய் நினச்சாலும் விட்ரோ பண்ண முடியாது, அந்த ஐடியே வேஸ்ட், அந்த குரூப்பு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி அது ஏஜென்சி மூலமாக சேலரி வாங்குறது உங்களுக்கு எப்போவுமே சேஃபாக இருக்கும். ஏன்னா சேலரி கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரிலாம் அப்டேட் பண்ணிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்சியில் ஜாயின் பண்ணுங்கள். மேபி இந்த ஆட்டோ விட்ரோல் ஆப்ஷனில் இருக்க டிஃபெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். கம்பல்சரி உங்களுக்கு பேன் கார்டு வேணும். பேன் கார்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு கூட வந்து இப்போ உங்கள் பேர் என்னோடய பேர் கார்த்தி, என்னோட இனிஷியல் எண்ணு, அக்கௌண்ட் பேரில் வந்து எனக்கு கார்த்தி என்னனும் பேன் கார்டில் இப்போ எங்கள் அப்பா பேர் சேர்த்து கார்த்தி நாகராஜ்னு வந்துருச்சுனாலும் இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் அதில் ரெண்டுலேயுமே சேம் நேம் உள்ள அக்கௌண்ட்டு தான் வந்து எடுத்துக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏஜென்சி ஜாயின் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஏஜென்சியே வேணாம் ப்ரோ, எனக்கு அதிகமாக நான் விட்ரோ பண்ணி எனக்கு இது இன்கம் டேக்ஸ்லேருந்து நோட்டீஸ் வந்தாலும் நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லைங்கிற யூசர்ஸ் பண்ணிக்கங்க. மினிமம் ஒரு சின்ன பேமெண்ட்டு தான் வரும், நான் விட்ரோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறவங்க சின்ன பேமெண்ட்டில் விட்ரோ பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரெயின் மூவிஸ். இந்த மாதிரி இது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி புது அப்டேட்ஸு அப்புறம் ஷேர்சாட் பற்றி தெரிஞ்சுக்க ரெயின் மூவிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.